தீரன் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா 10th கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற ஒரு துணை பாடத்துக்கான ஃபுல் ஷார்ட்கட் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இந்த கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா ராஜநாராயணன். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நாராயணன் இருக்கா? நாராயணன் கடவுள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாரதர் சொல்லுவார் இல்லையா? நாராயணா நாராயணன், அதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? நாராயணான்னு கும்பிட்றாரு இல்லையா? அந்த சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் படைப்பாங்களாம். ஓகேவா? அவ்வளவுதான் ஷார்ட்கட். கோபால்னா பால். ஓகேவா? பாலை வந்து பார்த்தோன்னா நாராயண கடவுளுக்கு படைப்பாங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். இந்த ஆசிரியருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கோடு வேர்டு இருக்கு ஷார்ட்கட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கீரா அப்படின்னு இருக்கா, அது கீரன் ஞாபகம் வச்சுங்க. கீரை ஒரு ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது ராஜா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒரு ஷார்ட்கட்டு. கடைசியா நாராயணன். ஓகேவா? நாராயண கடவுள். இந்த 3 கோடோட வச்சுதான் நான் இந்த லெசனே கவர் பண்ணுவேன். இதுல நூலுடைய பேர் நான் லிங்க் பண்ணேன்னா அது எப்படி பண்ணுவேன்னா பால். ஓகேவா? கோபால் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது பால்ன்றதை வச்சு நான் லிங்க் பண்ணுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நூல்வழி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள்ன்ற இந்த நூல். ஓகேவா? இதோடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரான இடைச்சேவல் மக்களுடைய வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையை புகுத்தி இந்த கோபல்லபுரத்து மக்கள்ன்ற ஒரு புதினத்தை எழுதியிருக்காரு. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இதோடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ராஜநாராயணன் இருக்காரா, இந்த 3த்தையும் நான் லிங்க் பண்ற பாருங்க. இடைச்சேவல்ன்ற ஊரு, கோபல்லபுரத்து மக்கள், அதுக்கடுத்து ராஜநாராயணன், இந்த 3த்தையும் லிங்க் பண்ற பாருங்க. நாராயண கடவுளுக்கு சேவலும் பாலும் படைக்கணும். ஓகேவா? நாராயண கடவுளுக்கு சேவலும் பாலையும், பால்னா கோபாலபுரம், சேவல்னா இடைச்சேவல். ஓகேவா? ராஜநாராயணன்னா இந்த இருக்கிற நாராயணன். ஓகேவா? நாராயணன் கடவுளுக்கு பாலையும் சேவலையும் படைக்கணும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்டது. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, விடுதலை போராட்டத்தோடைய பின்னணி என்ன? இந்திய விடுதலை போராட்டத்தோட பின்னணி என்ன? கோபம். ஓகேவா? ஆங்கிலேயர்கள்லாம் நம்மளை எப்படி அடிமைப்படுத்துறாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கோபப்பட்டு அந்த விடுதலை போராட்டம் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதுதான் ஷார்ட்கட்டே. ஓகேவா? கோபம் படுறேன்னா கோபாலபுரத்து மக்கள். கோபம். ஓகேவா? இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணினா கோபப்படுறோம். ஓகேவா? அப்ப கோபாலபுரத்து மக்கள். ஷார்ட்கட் புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சான். இந்த நூல் வந்து கோபாலபுரத்து மக்கள் என்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா 1991ல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இந்த 91 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? 91. இந்த 9க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷார்ட்கட்னா, நவகிரகம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆகும்போதே ஒரு சின்னதா ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள 9 சிலை இருக்கும். அந்த நவகிரகம். ஓகேவா? அந்த நவகிரகத்தை ஒரு வாட்டி பால் வச்சு நம்ம சுத்தி வந்தா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். அவ்வளவுதான் ஷார்ட்கட். அந்த நவகிரகத்தை ஒரு வாட்டி கையில பால் வச்சு, பால்னா கோபாலபுரத்து மக்கள். ஓகேவா? பால் வச்சு நம்ம சுத்தி வந்தா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். சாதிச்சிடலாம்னா சாகித்ய அகாடமி விருது. ஓகேவா? அதுக்கடுத்தது கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் யாருன்னா கரிசல் எழுத்தாளரான ராஜா நாராயணன். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா கோபல்லபுரத்து மக்களுக்கான ஆசிரியர் ராஜா நாராயணன் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா கரிசல் எழுத்தாளர் ராஜநாராயணன் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, கீரை நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல, கீரைன்னு ஞாபகம் வச்சுங்க கோடோடுன்னு. கீரை கரிசல் பூமியில மட்டும்தான் விளையும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். கரிசல் பூமியில கீரை விளையும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். ஓகேவா? 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளவர். ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளாராம். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்ப நாராயணா நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லையா, அது வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட வாட்டி சொல்லணுமா. அப்பதான் அந்த நாராயணன் கடவுள் வந்து கும்பிட்ட மாரியா. ஓகேவா? இவரின் கதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லின் கதை போக்கில் அமைந்திருக்குமா. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கதைகள் எப்படின்னா ஒரு கதை சொல்லின் கதை போக்கிலே அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, நாராயணன் நம்ம சொல்றது 20 வாட்டி சொல்றோம் இல்லையா, இது எப்படி இருக்கணும்னா கதை சொல்ற மாதிரியே இருக்கணும். நீ சாமி கும்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கதையா நீ சாமியை நாராயணன் சொல்ற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது, இவரின் கதைகள் அனைத்தும்
கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன அப்படின்ட்டு சொல்றாங்க. இவருடைய நூல்கள் எல்லாமே கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பாக வெளிவந்துள்ளன அப்படின்ட்டு சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கி இருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், கீரை வந்து பார்த்தோன்னா கரிசல் பூமியில விளையும்னு சொன்னேன்னா, கரிசல் பூமியில விளையுது. அதுவும் எப்படி விளையுமா, வட்டமா ஒரு ஒரு இடத்துல வட்டமா நிலத்துல போடுவாங்க போல இது கீரை. அது வந்து பார்த்தோன்னா கரிசல் பூமியில மட்டும்தான் அந்த மாதிரி வட்டமா கீரை வந்து முளையுமா. சும்மா ஷார்ட்கட்டுக்கு, அது நிஜம் கிடையாது, சும்மா ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. வட்டமா இருக்கிற இடத்துல கரிசல் பூமியில கீரை விளையுது. கீரைனா கி. ராஜநாராயணன். ஓகேவா. அப்ப இந்த லைன் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வரணும். ஓகே, இந்த கீவேர்டு. இவர் தொடங்கிய வட்டார வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் தொடங்கின இந்த அவருடைய ஊர்ல இருக்கக்கூடிய வட்டார வாய்மொழி புனைக்கதைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கரிசல் இலக்கியம் அப்படின்ட்டு சொல்றாங்களாம். ஓகேவா. எழுத்துலகில் வந்து இவரை வந்து பார்த்தோன்னா கி. ராஜநாராயணன் முழுசா சொல்ல மாட்டாங்களாம், கி. ரா அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்களாம். ஓகேவா. கடைசியா இந்த லைன் கொடுத்துருவாங்க பாருங்க, இது மட்டும் ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. அகநானூறு, எப்பவுமே அகநானூறுனா நூல் நீங்க எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சீங்கன்னா, அகம்னா உள்ள, இல்ல உள்ளம், உள்ள, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. புறநானூறுனா புறம்னா வெளிய, வெளி தோற்றங்கள், இது எல்லாத்தையும் புறநானூறுன்னு வச்சுங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு கோட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணிக்கிற பாயிண்ட் மட்டும் பாருங்க. கறங்குகின்ற இசை. ஓகேவா. கறங்குகின்ற இசையை கேட்டா அகம் உள்ளம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படும். கறங்குகின்ற இசையை கேட்டா அகம் உள்ளம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படும். அந்த உள்ளம் வந்து பார்த்தோன்னா உறைஞ்சு போயிடும். இந்த இசையை கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அகம் உள்ளம் வந்து பார்த்தோன்னா உறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான் ஷார்ட்கட்டே. ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உறந்தைனா உறையூர், உறையூரை சொல்றாங்க. இந்த உறையூர் வந்து எங்க இருக்குன்னா திருச்சி மாவட்டத்துல உள்ளது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இந்த நம்ம இசையை கேட்டு உறைஞ்சு போயிட்டோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சே இப்படி ஒரு இசையா, சே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப சேனா திருச்சி அப்படின்ட்டு ஞாபகம் வரணும். ஓகேவா. இந்த கரிசல் இலக்கியம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கோவில்பட்டியை சுற்றி வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா கரிசல் இலக்கியம். அந்த கரிசல் இலக்கியம்னா என்னன்னா, கோவில்பட்டி இருக்கு இல்லையா, அந்த அங்க இருக்கக்கூடிய வட்டார பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய வட்டார பகுதிகள்ல தோன்றிய ஒரு இலக்கிய வடிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா கரிசல் இலக்கியமா. இது வந்து பாத்தீங்கன்னா காய்ந்தும் கெடுக்கிற, பெய்தும் கெடுக்கிற, மழையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள். மானாவரினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் மழையை நம்பி வாழ்வாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, அந்த பூமியில வந்து பார்த்தோன்னா, இப்போ வயல்ல அந்த எதுல கலக்கா இதெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா மழையை மட்டுமே நம்பி இருப்பாங்க. ஓகேவா. பயிர் வைக்கிறதெல்லாம் அதான் மானாவரி பயிர். ஓகேவா. காய்ந்தும் கெடுக்கிற, பெய்தும் கெடுக்கிற, மழையை சா சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் தான் இந்த கரிசல் இலக்கியமா. ஓகேவா. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி என்பவர் வந்து பார்த்தோன்னா கி. ராஜநாராயணுக்கு முன்னாடி எழுத தொடங்கியவர். ஓகேவா. கொஸ்டின் வந்து கேட்பாங்க, இந்த லைன் ரொம்ப முக்கியம். கி. ராஜநாராயணுக்கு முன்னாடி எழுத தொடங்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கு. அழகிரிசாமி. ஓகேவா. கி. ராஜநாராயணுக்கு முன்னாடி எழுத தொடங்கியவர் யாரு, கு. அழகிரிசாமி. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இதுக்கு கோட் வேர்டு வந்து நான் என்ன சொன்னேன்னா 3 சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட். கீரை, ராஜா, நாராயணன் சொன்னா, இதுக்கு வந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, ராஜான்னு எடுத்துங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கு. அழகிரிசாமி தான் எழுதினாரு கரிசல் இது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கி. ராஜநாராயணன் எழுதினாரு. இவருக்கு முன்னாடி எழுதினவர் தான் கு. அழகிரிசாமி. ஓகேவா. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாமியை தான் கும்பிடுவாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் சாமியை தான் கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ராஜாவை கும்பிடுவாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் எல்லாமே யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜாலாம், அந்த நாட்டோடைய ராஜாவுக்கு முக்கியம். ஏன்னா கி. ராஜான்னு நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ராஜான்னு ஞாபகம் வச்சுங்க கோடோடுன்ட்டு, அது இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னா இந்த கி. ராஜநாராயணன் தான். இந்த லைன் அப்படியே கொடுப்பாங்க. ஓகேவா. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். ஓகேவா. அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. அது யார் மூலியமா தொடர்கிறதுன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ. தர்மன், வேலு ராமமூர்த்தி இன்னும்
பலரின் மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த கரிசல் இலக்கியம் இன்றும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். இந்த பேர்களுக்கான ஷார்ட்கட்டு. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, நான் போட்டிருக்க நம்பரை பாருங்க. நான் போட்டிருக்க நம்பரை அதான் அந்த இதுல நான் கதை சொல்றேன். அதை அப்படியே எழுதி வச்சுங்க. ஓகேவா? பூவை வந்து பாத்தீங்கன்னா மணியை போல தர்மம் பண்ணு. பூ வந்து பார்த்தோன்னா மணியை போல தர்மம் பண்ணு. தர்மம் பண்ணுனா தர்மன். ஓகேவா? பூ மணினா பூவை மணியை போல தர்மம் பண்ணு. தர்மம் செய். ஓகேவா? செய்ய பிரகாசம்னா இதுல இருக்கிற செய் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? இப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா உனக்கு வீரம் கிடைக்கும் ராமமூர்த்தி. அவ்வளவுதான் ஷார்ட்கட். பூவை நல்லா மணியை போல தர்மம் செய்யி. அப்படி செஞ்சா வீரம் கிடைக்கும் உனக்கு ராமமூர்த்தி. அவ்வளவுதான் ஷார்ட்கட். ஓகேவா? பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் தேவையில்ல. பாய்ச்சல்னா இதுலயே ரைமிங்கா இருக்கு பாத்தின்ட்டு. பதனம் அப்படின்னா பதனமா போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கவனமாக செல். ஓகேவா? அதான் மீனிங். நீத்துப்பாக்கம் இதெல்லாம் வட்டார வழக்கு சொற்கள். இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே பொறுத்துக்களை கேட்பாங்க. ஓகேவா? நீத்துப்பாக்கம் அப்படின்னா மேல் கஞ்சி. ஓகேவா? நீந்தி வா மேல நீந்தி வா. அவ்வளவுதான் இதுக்கு ஷார்ட்கட். அதுக்கடுத்து கடிச்சு குடித்தல்னா வாய் வச்சு குடித்தல். ஓகேவா? மகுளி. மகுளினா சோற்றுக்கஞ்சி. சோற்றுக்காகவும் கஞ்சிக்காகவும் என்ன பண்றோம்? மகுடி ஊதுறோம். ஓகேவா? வரத்துக்காரன்னா புதியவன். புதியவன் யாருன்னா ஒருத்தன் நம்ம வீட்டு வந்துட்டா அவனுக்கு எதனா வரத்து போடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சடைத்து புளித்துனா சலிப்பு. இதுல ரைமிங்கா சடை சலிப் அப்படின்னு வந்துச்சு. இது போட்டுடலாம். அழுக்கம்னா அழுத்தம். அழுத்தம் அல்லது அணுக்கம். ஓகேவா? தொலைவட்டில் எல்லாம் தொலைவில். இதுலயே இருக்கு தொலை தொலை. ஓகேவா? இது போட்டுடலாம். ஓகேவா? இதோட இந்த லெசன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் சேனல்ஸ் இருக்குன்ட்டு. அப்புறம் கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.